செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்படின்னா, ஹை கோர்ட் ஆஃப் டெல்லி இருக்கு இல்லையா? அதாவது ஹை கோர்ட் இருக்கு இல்லையா? அவங்க தான் இந்த ஒரு அறிவிப்ப வெளியிட்டிருக்காங்க. என்ன வேலைக்கு அப்படின்னா, ஜூனியர் ஜுடிஷியல் அசிஸ்டன்ட் அப்படின்ற வேலைக்கு ஆட்கள எடுக்குறாங்க. சரிங்களா? இதுக்கு பெருசா பட்டப்படிப்பு எல்லாம் படிக்கணும்னு தேவையில்ல. ஆர்டினரியா, சிம்பிளா நீங்க வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். நல்லபடியா ஒரு டைப்பிங் ஸ்பீடோட உங்களுக்கு வேலை டைப் படிக்க தெரியணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 35 வார்த்தைகள் குறையாம நீங்க ஒரு நிமிஷத்துக்கு டைப் படிக்கணும்ன்ற மாதிரி தான் உங்களோட எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன். வேற எதுவுமே அவங்க எதிர்பார்க்கல. சரிங்களா மக்களே? நீங்க வந்து ஆஃப்லைன் மூலியமா தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இது போக உங்களுக்கு ஒரு தேர்வும் வைக்கப்படும். அந்த தேர்வுல நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இந்த வீடியோல தொடர்ந்து பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதே மாதிரி தான் ரெகுலரா 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ப்ளீஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபுல்லா பார்ப்போம் டீட்டெயில்டா இந்த வீடியோல. ஸோ, ஆ 4/2/2026 அன்னைக்கு டேட் ஆஃப் ஆன்லைன் மூலியமா அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கு அலோவ் பண்ணி இருந்திருக்காங்க. ஓகேங்களா? நீங்க வந்து அட்மிட் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணணும்னா www.delhihighcourt.nic.in அப்படின்ற இணையதளத்துல போய் நீங்க வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூனியர் ஜுடிஷியல் அசிஸ்டன்ட் இல்லைன்னா ரெஸ்டோரர் அப்படின்ற வேலைக்கு குரூப் பி. இதுக்கு சம்பளம் எவ்வளவு தானே கேக்குறீங்க? 7th சிபிசியில 6th லெவல் ஆஃப் பே மேட்ரிக்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஜெனரல் கேட்டகரியில 62 பேரையும், இடபிள்யூஎஸ் 12 பேரையும், ஓபிசி என்சிஎல்ல 44 பேரையும், எஸ்சியில 20 பேரையும், எஸ்டியில 14 பேரையும். ஸோ டோட்டலா 152 பேரை வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டோட்டல் வேகன்சிஸ் பிடபிள்யூபிடியில் 10 கொடுத்துருக்காங்க. பிரேக்கப் ஆஃப் 10 வேகன்சிஸ் இருக்குல்ல, அது என்ன அப்படின்னா 4 பேரை பிளைண்ட் கேட்டகரியில், டெஃப்ல 3, ஒன் கேட்டகரியில் 1, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்ல 2 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இது எல்லாத்துக்குமே எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதும். டைப்பிங் வந்து குறைஞ்சபட்சம் 35 வார்த்தைகள் ஒரு நிமிஷத்துல டைப் படிக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. நீங்க ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தாலே போதும்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவ்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன் அப்ளிகேஷன் வில் நோ ஆஃப்லைன் அப்ளிகேஷன் வில் பி அக்செப்டட். ஆஃப்லைன் மூலயமா அப்ளை பண்ணவே முடியாது. ஆன்லைன் மூலயமா மட்டும் தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைன் மூலயமா இணையதள அட்ரஸ் என்ன அப்படின்னா www.delhihighcourt.nic.in அப்படின்ற முகவரியில் மட்டும்தான் நீங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி கேட்டகரிலாம் 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அது போக வந்து யூஸ்வலா வயது என்ன அப்படின்னா 18ல இருந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டினா 37 வயசு வரைக்கும், ஓபிசி என்சிஎல்னா 35 வயசு வரைக்கும், பிடபிள்யூபிடினா இப்போ வந்து 42 வயசு வரைக்கும், பிடபிள்யூபிடி ஓபிசினா லைக் 45 வயசு வரைக்கும், பிடபிள்யூபிடி எஸ்சி எஸ்டினா 15 வயசு ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருந்துருக்காங்க. சரிங்களா மக்களே? இது போக அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம கொடுத்துருக்காங்க. இது அப்படியே லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு எக்ஸாமினேஷனும் இருக்கும், ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். ஸோ இங்கிலீஷ்ல இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் செக் பண்றாங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங் அது ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும், 30 மார்க் இருக்கு. ஜென்ரல் அவேர்னஸ் 45 கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் 45 கொஸ்டின்ஸ்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது போக டிஸ்கிரிப்ஷன் பேப்பரும் ஒன்று வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. குரூப் ஏ குரூப் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ற மாதிரி தெளிவாக தெரிவிச்சிருக்காங்க மக்களே. லிங்கை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துட்றேன். ரீஃபண்ட் இல்லாம ஃபீஸ் மட்டும் 1500 நீங்க வந்து பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதே ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி 1300 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. மாதிரி வேற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. லிங்கை நான் உங்களுக்கு கொடுத்துறேன். செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணி. நன்றி மக்களே.